மீடியாக்கள்லாம் அன்புமணி ஒன்றும் எஜமான் கிடையாது. மீடியாக்களில் கேள்வி கேட்குறாங்கன்னா அது அவங்க உள்நோக்கம்லாம் அவங்க எதுவும் கிடையாது. உங்கள் பிரச்சனை சந்தி சிரிக்குது. 2 பொண்ணுங்களும் போய் வாக்கு கேட்குற லட்சணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தாத்தாவுக்கு குழம்பு ஊற்ற விடல, எங்கள் தாத்தாவுக்கு சோறு போட விடல, எங்கள் தாத்தாவுக்கு நான் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டி விடுவேன், எங்கள் தாத்தா எங்கள் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாரு, எங்கள் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாரு. ஆனால் ஒருபோதும் தொண்டை பார்த்தீங்கன்னா தலைவரை காலி பண்ணதான் பார்த்தீங்கன்னா அவன் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவான். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்குள்ளே ஐயாவுக்கு எதனா ஆகட்டும், ஐயாவுக்கு எதனா ஆச்சுன்னா அப்படி எல்லாமே நடிக்கிறீங்க. நம்ம சிவா இவன் தான் விஜய் தான் பெரிய நடிகர்னு பார்த்தா விஜய் பிச்சை எடுப்பான் போடுறது இவங்ககிட்ட நடிப்பில். இது டாக்டர் ராமதாஸ் முடிவு எடுக்கணும், நான் ரிட்டையர் ஆகிடுறேன்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கணும். அப்படியே சொல்கிறது அவர் என்ன நினைக்கிறேன்னா ஃபவுண்டராக நான் இருக்கணுன்றது அவருக்கு நம்மளுடைய முடிவுப்படி தான் எல்லாருமே நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி இருக்கிற தலைவர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வெளியே போயிட்டாங்க. அதில் அன்புமணி ஒருத்தர் அப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். ஆனால் காடோடிக்கு துரோகம் செஞ்சதே அவங்க தான். ராமதாஸ் குடும்பமே அது தனித்தனியாக கிடையாது. டாக்டர் ராமதாஸ் இல்லை, குடும்பமே தான், மொத்தமே தான்ற. நான் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு டைட்டிலே விட்டாங்க இவங்க. அந்நியாருக்கே இல்லை, வன்னியர் ஓட்டு அந்நியாருக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு. விவரமாக இருக்கிறாரு. இன்னும் 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாது டாக்டர் ராமதாஸை. இது அது தெரிஞ்சு இப்போ அதுதான் இப்போ பிரச்சனையாக. இப்போ இன்னும் 10 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது அவரை. இல்லை, ஒரு வன்னியர் குலமே, அதாவது அன்புமணி அல்லது ராமதாஸ் ஐயாவை ஒரு குலதெய்வமாக பார்க்குறாங்க. அந்த மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் பிரச்சனை பாமக, பிரச்சனை விசிக, பிரச்சனை தேமுதிக, இது மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு இடத்துல பிரச்சனைகளை வச்சுன்னு இருக்காங்க. ஆனால் பெரிய கட்சிகளுக்கு பிரச்சனையே இல்லை சார். அதிமுக எத்தனை பிரச்சனை இருக்குது சார். அவர் நிம்மதியாகிட்டார். எடப்பாடி அப்பா ஓபிஎஸ் போயிட்டாரப்பா, எங்கே போயிட்டார், டிஎம்கே போயிட்டாரா, அப்பா நிம்மதி. பெரிய கட்சிகள் நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ திமுக ஏதாவது சலசலப்பு இருக்கா சார்? இப்போ கனிமொழி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஏதாவது பிரச்சனை இருக்குது? எதுவுமே இல்லை. பெரிய கட்சிகள் இல்லை. ஆனால் அந்த துண்டு துகரா கட்சிகள் பண்ணுற கூத்து இருக்குது பாருங்க, அப்படி தானே இருக்குது. இப்போ விசிகால கூட பார்த்தீங்கன்னா தலைவர் தான் தடுமாறினார், இப்படி போனார், இதை சொன்னார், போட்டிடுறேன்னு சொன்னார், விட்ரா பண்ணார், இப்படிதான் இருக்குது. அங்கே 2ஆம் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஆளுநர் சொன்னதை கொஞ்சம் உருட்டினார், அப்புறம் அதை சரி பண்ணி முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஆனால் இங்கே பண்ணுற அமக்கள் இருக்குது பாருங்க பாமகவில். அப்படியே 2 பேரும் அங்கே மக்கள் பிரச்சனையை பற்றி பேசலை. எங்கள் தாத்தாவை பார்க்க விடல, எங்கள் தாத்தாவுக்கு குழம்பு ஊற்ற விடல, எங்கள் தாத்தாவுக்கு சோறு போட விடல, எங்கள் தாத்தாவுக்கு நான் தான் டெய்லி சோறு ஊட்டுவேன், எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா ஒன்று அழுகுது, ஒன்று கசகுது. என்னடா இது? இது தேர்தல் களம். அந்த தேர்தல் களத்தில் பிரச்சாரம் வேறு மக்களுக்கான பிரச்சாரமாக இருக்குன்னு பார்த்தா இங்கே குடும்பத்துக்கான பிரச்சாரமாக இருக்குது. இல்லை சார், அது கூட ஒழுங்காக பண்ணால் பிரச்சனை இல்லை சார். அது கூட குடும்ப பிரச்சனையோட பேசுங்க. நடிக்கிறது நல்லா தெரியுது. அப்பம் பிள்ளைக்கு சண்டை நல்லா தெரியுது. நடிக்கக்கூடாது இல்லை. நான் அன்புமணி கூட இன்னும் கூட மாறல. அன்புமணி இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. எடப்பாடி அவர்களை பேசுனதெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச பேச்சுலாம் கிடையாது. நான் இப்போ கூட பார்க்குறேன். நேற்றுக்கு ஒரு ஊடகத்தில் கேட்குறாங்கன்னா, ஊடகம் கேட்குறவங்களுக்கு அந்த வணக்கம், அந்த மரியாதை, அந்த பணியோடு சொல்லுங்கள். நீங்கள் ஒன்றும் எஜமா ஒன்றும் கிடையாது. மீடியாக்கள்லாம் அன்புமணி ஒன்றும் எஜமான் கிடையாது. மீடியாக்களில் கேள்வி கேட்குறாங்கன்னா அது அவங்க உள்நோக்கம்லாம் அவங்க எதுவும் கிடையாது. உங்கள் பிரச்சனை சந்தி சிரிக்குது. 2 பொண்ணுங்களும் போய் வாக்கு கேட்குற லட்சணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தாத்தாவுக்கு குழம்பு ஊற்ற விடல, எங்கள் தாத்தாவுக்கு சோறு போட விடல, எங்கள் தாத்தாவுக்கு நான் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டி விடுவேன், எங்கள் தாத்தா எங்கள் கிட்ட சேர்க்க மாட்டேங்கிறாரு, எங்கள் தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாரு. இந்த சைடில் ஒரு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஃபோன் அவர் தான் எடுப்பார், அவரை யாரும் அந்த மாதிரி பேசலை, அவர் யாரும் பார்க்கல. என்ன சார் இது நடக்குது? என்ன தான் நடக்குது? பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன நடக்குது? ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் போனாலும் அன்புமணி அவர்கள் வேற ஒரு திசையில் பேசுகிறாரு. இங்கே பிரச்சனை அப்பாவை அம்மாவை சேர்த்து வைக்கிற பிரச்சனை, இந்த பக்கம் என்ன அண்ணன் திருமாவை பிரித்ததே திமுகன்றாரு. இதெல்லாம் சொல்லலாம் சார். முதல்ல நீங்கள் இது இவங்களுக்குலாம் என்ன நினைப்புனா, முதல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. யாரும் எதையும் மறக்கவே இல்லை. அது அந்த தருமபுரி பார்த்தீங்கன்னா இளவரசன் அந்த மரணத்தை தொடர்ந்து, திவ்யா அவங்களுடைய அப்பாவுடைய தற்கொலை தொடர்ந்து, இதெல்லாம் யாரும் எதையும் மறக்கலை. இவங்க நினைப்பு மனசில் கேட்டால் தருமபுரியில் இருக்க மக்களும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களே மறக்கலை. அப்புறம் தருமபுரி மக்களை எங்கே மறந்துடுவாங்க?
உங்கள் பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானா பெரியவனான்ற அந்த போட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த சம்பவங்கள் நடந்ததே. சரிங்களா? தனிப்பட்ட குடும்பங்கள் பேசிட்டா கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் வந்துட்டுருப்பாங்க. உள்ளே பூந்து அரசியல் பண்ணும்போது தான் அது விஸ்வரூபம் எடுத்து பெரிய வந்து பிரச்சனையானதுலாம் அதெல்லாம் தொடர்ந்து தான். யாரையும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ண நம்ம உள்நோக்கம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு மறுபடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக தான் பிரிச்சிச்சு. இவங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து உங்ககிட்ட திமுக பிரிச்சிச்சு. உங்கள் அப்பா யார் பிரித்தாங்க? கேட்க வேண்டிய வருமா வராதா? அப்பா வந்து திமுக தான் பிரிச்சு திமுக தான் பிரிச்சா சொல்ல முடியாது. கூட்டணி வச்சு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ டாக்டர் வந்து இப்போ டாக்டர் ஐயா வந்து கூட்டணி வச்சுருந்தாருன்னு வச்சிங்களேன், திமுக கூட்டணி வச்சுருந்தாருன்னா அப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. என்னென்னு கேட்டால் திமுக தான் பிரிச்சிச்சு. விஜய் தான் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்குள்ள அந்த அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்கிறது ஒரு அரசியல். அது டிவிக்கு அரசியல். அதை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. உடனே திருமாவளவன் என்னையும் பிரிச்சது யாருன்னா திமுக தான் பிரிச்சுது. இதெல்லாம் கேட்கறதுக்காக நம்ம இங்கே இவங்களுக்கு நினைப்பேன் என்னன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இவங்க எல்லா சம்பவத்தையும் மறந்துடுவாங்க. குடிசை எரிஞ்சதை மறந்துடுவாங்க. இது இலவசன் மரணத்தை மறந்துடுவாங்க. எல்லாத்தையும் மறந்துடுவாங்க இல்லையா? அப்படி தானே? முக்கியமாக நேற்று அன்புமணிக்கு ராமதாஸ் ஒரு கட்டளையிட்டார். அதாவது ராமதாஸ் தரப்பில் ராமதாஸ் புகைப்படத்தை அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வழக்கம் போட்டிருக்கு சார். எல்லாத்தையும் போட்டார் சார் அவர். இது எல்லாத்தையும் இப்போ இங்கே அங்கே நடக்கிறதே வந்து நான் இப்போ தான் சொல்கிறேன் சார். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் வந்து அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது சார். நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த நன்மையும் நடக்காது. அங்கே என்ன பிரச்சாரம் பஞ்சாயத்து, உங்களுக்கு என்ன குறைகளோ அதை செய்வேன்னு சொல்ல. எங்கள் தாத்தா வந்து எங்களை பேச விடல, எங்கள் அப்பா உடனே அவர் வந்து இவரே சொல்கிறாரு வெர்டிகோ ப்ராப்ளம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெர்டிகோனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காதில் இருக்கிற அந்த ஃப்ளூட் இருக்கு இல்லையா, அது அந்த பேலன்சிங் இல்லைன்னா மயக்கம் வரும். அது டாக்டர்கள்கிட்ட கேட்டால் கிளியராக சொல்லுவாங்க. வெர்டிகோன்றது அதுதான். அதுனா மயக்கம் வரும். அந்த காது ஏரில் உள்ள அந்த லிக்யூட் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலன்சிங் வந்து இல்லாத சூழ்நிலை அப்போ வந்து பார்த்திங்கன்னா மயக்கச்சி வந்துடுவாங்க. அது வயது மூப்பில் பல பேருக்கு அந்த பிறகு அது டெம்பரரி ப்ராப்ளம் தான். அது வந்து பெரிய உயிருக்கு ஆபத்துலாம் கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார வச்சோம்னா அந்த பேலன்சிங் அது இயல்பாக நார்மல் ஆகிடுவாங்க. அது நிறைய பேருக்கு அந்த வெர்டிகோ ப்ராப்ளம் உண்டு. சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் அதில் தான் விழுது உங்களுக்கு தெரியும். அப்படியே மெல்ல சரிகிறாரு பார்த்தீங்களா, மெல்ல அப்படியே அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதனா ஐயாவுக்கு எதனா ஆகட்டும் அதுக்குள்ள யார் சார் எந்த தலைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் யாரும் அப்படிப்பட்ட வந்து தொண்டர்கள் கிடையாது. தொண்டர்கள் அன்புமணி நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாக சொல்கிறேன் இந்த வார்த்தையை. தொண்டர்களை சாகடித்த தலைவர்கள் உண்டு, ஆனால் தலைவர்களை சாகடித்த தொண்டர்கள் கிடையாது. தான் உயிரை கொடுத்தாது காப்பாற்றுவான். இது நான் டாக்டர் ஐயாக்காக சொல்லலை. நான் எல்லா தலைவருக்கும் அதுதான் நிலைமை. தலைவன் ஒன்றும் தொண்டனை காலி பண்ணிவிட்டு நான் ஓட்டுக்காக கூட காலி பண்ணுவோம். அதுதான் எண்ணுயிர் தோழனில் வந்து பாரதி ராஜா காட்டியிருப்பார். ஆனால் ஒருபோதும் தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை காலி பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுவான். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்குள்ளே ஐயாவுக்கு எதனா ஆகட்டும், ஐயாவுக்கு எதனா ஆச்சுன்னா அப்படி எல்லாமே நடிக்கிறீங்க. நம்ம சிவா இவன் தான் விஜய் தான் பெரிய நடிகர்னு பார்த்தா விஜய் பிச்சை எடுப்பான் போடுறது இவங்ககிட்ட நடிப்பில். இது உண்மை சார். விஜய் தான் நம்ம பெரிய நடிகர் நம்ம நினச்சோம். இது இந்த தேர்தலையே விஜய் தான் பெரிய நடிகர் நினச்சோம். இது அதை விட மகா நடிகர் பயங்கரமாக நடிக்கிறானுங்க ஆளாளுக்கு. ஐயாவுக்கு எதுனா ஆச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க? அவர் பெரியவர், அவர் என்ன செய்ய போகிறாங்க? உள்ளபடியே பார்த்தா சில நேரத்தில் அவர் மீது நமக்கு பரிதாபம் வருது. சரி, அவராது விட்டு தொலைச்சிட்டு நிம்மதியாக போய் ரெஸ்ட்னா அது அங்கே குடும்ப பிரச்சனை. வயது மூப்பு வயசில் ஆடின ஆட்டம் அது வந்து இப்போ வேலை காட்டுது. எப்போ ஆடின ஆட்டம் இப்போ அது விருட்சமாக வளர்த்து ஒரு விருட்சமாக வந்து நிற்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து இப்போ இந்த விளக்கம் எதுக்கு சார்? அந்த பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு பிரச்சாரத்தை போயிட்டு எங்கள் அம்மாவுக்கு வாக்களிங்க, எங்கள் கட்சிக்கு வாக்களிங்க, எங்கள் அப்பா தான் வந்து இந்த வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாரு, நீங்கள் வாக்களிங்கன்னு கேட்டால் பிரச்சனை இல்லை. அங்கே போய் எங்கள் தாத்தாவை நாங்கள் பார்க்கவே இல்லை தெரியுமா, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோகாமணி யார் கோகாமணியை போயிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க பாருங்க சார். என்ன சார் நீங்கள் அவர்லாம் வந்து நமக்கு சார் ஒரு இயல்பு தெரியாதா சார்? கோகாமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியுமா சார்? இவர் டாக்டர் ராமதாஸ் சார்
டாக்டர் ராமதாஸ் விசுவாசமாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். அது ஒரு குறையா? உங்ககிட்ட விசுவாசமாக இல்லை, அவர்கிட்ட விசுவாசமாக இருக்கிறாங்க, இவ்வளோதான் பிரச்சனை. அங்கே கோகாமணி மீது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியல சார், எல்லாரை பற்றியும். கோகாமணி வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ் கிட்ட விசுவாசமாக இருக்கிறார், அவ்வளோதான். உங்கள்கிட்ட ஏன் விசுவாசம்னா நீங்கள் நடந்த விதம் இருந்துக்கலாம். நாங்கள் உங்களை பார்க்கலையா? நீங்கள் எப்போ இந்த கட்சிக்குள்ளே வந்தீங்க? அவர் எப்போ வந்து எவ்வளோ நாளாக வந்து அப்பாவுக்கு விசுவாசமாக இருக்கிறாரு? நீங்கள் சட்டசபையில் போய் வந்து அவரை மேடையில் நீங்கள் அவமானப்படுத்தலையா? நீங்கள் நான் கேட்குறேன். கருணாநிதிக்கு அன்பழகன் அப்படியோ ஆற்காடர் அப்படியோ அப்படி இல்லையா? அது மாதிரி தான் சார் எல்லாரும் வந்து அது ஒரு கெமிஸ்ட்ரி சார், அது காலகாலமாக இருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துச்சாதனன் பேர் எடுத்தார் யார்? துரைமுருகன். ஜெயலலிதா வந்து புடையை உரிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் இப்போ புடை உரினு துச்சாதனன் சொல்லிட்டு பேர் எடுத்தார். யாருக்காக அந்த பேர்? துச்சாதனன் பேர் யாருக்காக? அவருக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சட்டசபையில் போய் வந்து புடை உரணுன்றது எதுனா இருக்கா? அப்படி கிடையாது. அங்கே தலைவர் மீது தாக்குதல், பட்ஜெட் உரையை தூக்கி வீசுகிறாரு செங்கோட்டையன். அப்போ அவர் முகத்தில் வந்து படுது, கலைஞர் முகத்தில் இங்கே மூக்கில் இந்த இடத்துல வந்து படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் படுது, கண்ணாடி கீழே விழுந்துடுது. அப்போ தலைவர் மீது கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொந்தளிக்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து சேலையை உருவுறாரு. அப்போ அந்த மாதிரி முடி தலைவரி கோலமாக வெளியே வராங்க. வந்து கலியுக துச்சாதனம் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக சோரோட்டி ஓட்டினாங்க. அது ஒரு காலம் அரசு. கலைஞரை கைது செய்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு விட்டு அடிங்கன்றாரு. எது? கேட்டை இடித்து தள்ளுங்கன்றாரு. பூட்டப்பட்ட கேட்டை வந்து இடித்து அடித்து நொறுக்குங்கன்ற, தள்ளுங்க. நான் வந்து மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், நான் சொல்கிறேன் இடிங்கன்றாரு. இதெல்லாம் ஒரு தலைவர் மீதான விசுவாசம் சார் ஒவ்வொருத்தருக்கு. நீங்கள் குடும்ப அப்பாவாக இருக்கலாம், உங்களுக்கு கோகாமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து தெய்வமாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? அதை இல்லை, ஒரு வன்னியர் குலமே, அதாவது அன்புமணி அல்லது ராமதாஸ் ஐயாவை ஒரு குலதெய்வமாக பார்க்குறாங்க. அந்த மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க சார்? எப்படி பார்த்தாலும் மூன்றாவது பெரிய தலைவராக வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்த காலமும் ஒன்று இருக்குது. மூன்றாவது பெரிய தலைவராக ஜெயலலிதா, கலைஞர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ். மூன்றாம் கட்ட தலைவர் தமிழ்நாட்டில் மூன்றாவது தலைவராக வந்து பார்த்தாங்க. மூன்றாவது முப்பெரும் தலைவராக இல்லை, அதில் ஒரு தலைவராக மூன்றாவது தலைவராக வந்து டாக்டர் ராமதாஸை பார்த்த காலம் இருக்குது. இத்தனைக்கும் வந்து ஆளுங்கட்சி கிடையாது, சரிங்களா? தனி வரைவு அறிக்கை, தேர்தலுக்கு அறிக்கை, மற்ற கட்சிகளுக்கு வந்து வழிகாட்டுதலாக வந்து நடந்துட்டாங்க. பல விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து குறைச்சே மதிப்பிட முடியாது. ரிசர்வேஷனுக்கான அந்த ஸ்ட்ரகிள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து திரும்பி பார்க்க வச்சார் டாக்டர் ராமதாஸ். அன்றைக்கெலாம் வந்து இவர் எங்கே இருந்தாருன்னு சொல்ல முடியாதுமோ. காலேஜில் படிச்சிருந்துருக்கலாம், இல்லை மேல் படிப்புக்காக போயிருந்துருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட இருந்தவங்கலாம் இவங்க தான். அன்றைக்கி இருந்த பல தலைவர்கள் இருந்தாங்க. டாக்டர் ராமதாஸ் ரிசர்வேஷனுக்கான அந்த ஸ்ட்ரகிள் அப்போது, அந்த போராட்டத்துக்கு அப்போல்லாம் இப்போ இந்த கோகாமணி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அப்போல்லாம் அவங்களாம் இன்னும் கூட சில பேர் காணாமல் கூட போயிட்டாங்க அந்த கட்சியிலேயே. ஆனால் இருக்கிறாங்க. மூத்த தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு கண்டிஷனில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். என்ன அப்போது இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனே இவங்களை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் முடியாது. ஒரு காலம் இருக்குது. அவர் காலம் வரைக்கும் அவராக சொல்லணும். இப்போ ரிட்டையர்மெண்ட்ன்றது அவராக சொல்லணும் சார். டாக்டர் ராமதாஸ் முடிவு எடுக்கணும், நான் ரிட்டையர் ஆகிடுறேன்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்கணும். புரிய சொல்கிறது. அவர் என்ன நினைக்கிறேன்னா ஃபவுண்டராக நான் இருக்கணுன்றது அவருக்கு நம்மளுடைய முடிவுப்படி தான் எல்லாருமே நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறாரு. அந்த மாதிரி இருக்கிற தலைவர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வெளியே போயிட்டாங்க. அதில் அன்புமணி ஒருத்தர், அப்படி ஒன்றா எடுத்துக்கலாம். அன்புமணி சார்ந்தவங்க. அப்போ ஒரு மூத்த தலைவர்லாம் வந்து அவர் கூட இருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு சொல்லுவீங்க? அப்போ அவரை வந்து நீங்கள் இழிவு பண்ணுற மாதிரி போயிட்டு ஒரு மூத்த தலைவர், கோகாமணி ஒரு மூத்த தலைவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகள்லாம் வந்து அவருடைய கடந்த கால அரசியல் என்னன்னு தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு, அன்புமணி மகளுக்கு தெரியுமா? அப்போ அவர் மீது போய் ஒரு பழி சொல்லும்போது பிரச்சார கூட்டத்தை போய் என்ன பேசணுமோ அதை பேசணும். அதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு முடியுதா உங்களால்? நீங்கள் பண்ணணும்ல சார். நீங்கள் ஒரு டாக்டர், நீங்கள் படித்தவர், பிரச்சாரத்துக்கு போனீங்கன்னா வெறும் பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட ஓட்டு கேளுங்க. ஆனால் உட்கட்சி பிரச்சனையை போய் அங்கே போய் பேசாதீங்க. குடும்ப பிரச்சனை இது. உட்கட்சி பிரச்சனை கூட கிடையாது இது. குடும்ப பிரச்சனை. எங்கள் தாத்தாவுக்கு வந்து நான் தான் சாம்பார் ஊற்றுவேன், நான் தான் அப்பளம் பொரிச்சு வைப்பேன், நான் தான் ஊட்டி விடுவேன். எங்கள் தாத்தா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கள் தாத்தாவை பார்த்துட்டு 6 மாதம் ஆச்சு. போய் பாருங்கள், இப்போ கூட போய் பாருங்கள். இதெல்லாம் வந்து அன்புமணி இன்னும் பக்குவப்படவை நான் நினைக்கிறேன். அநேகமாக முதல்ல பத்திரிகையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோவப்படுறது இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுங்க.
உங்கள் அப்பா கிட்ட வச்சிங்க, உங்கள் அம்மா கிட்ட வச்சிங்க, குடும்பத்தில் வச்சிங்க. இந்த பத்திரிக்கையாரனை பார்த்து கோவப்படுறது, பொங்குறது, இதெல்லாம் அவசியம் இல்லாது. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, நீங்கள் என்ன திமுககாரரான்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணனை விட அதிகமாக பொங்குறது யார் தெரியுமா? அண்ணன் திருமாவோட பொங்குறது யார் தெரியுமா? இந்த ஆலூர் ஷானவாஸ் தான். எழுதி வச்சிங்க, விதி வலியது. இந்த ஆலூர் அந்த காட்சி எடுத்து பாருங்கள், ஒன்றா வேணா அந்த காட்சி எடுத்து பாருங்கள். நீங்கள் திமுககாரரா ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். உடனே அண்ணன் வந்து கோவப்பட்டார், நீங்கள் எப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்பீங்கன்னு சொல்லிட்டு நாகரிகமாக வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து கொஞ்சம் கோபமாக கூட கேட்டார் ஒரு வார்த்தை, என்ன எப்படி நீங்கள் அந்த மாதிரி கேள்வி என்ன கேட்பீங்க? ஆனால் அவரை விட அதிகமாக பொங்கி எழுந்தது யார் தெரியுமா? இந்த ஆலூர் ஷானவாஸ், இந்த எஸ்எஸ் பாலாஜி, இவங்க தான். சிந்தனை செல்வம் கூட கொஞ்சம் அமைதியாக தான் வந்து ஒரு மீடியா பர்சனாக நீங்கள் எப்படிங்க அந்த மாதிரி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் அங்கே வந்து பொங்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆலூர் ஷானவாஸும் எஸ்எஸ் பாலாஜியும். இன்றைக்கி உங்கள் நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா? அதான் விதி வலியதுன்னு சொல்கிறது. அதனால் பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி ஐயங்களை வந்து கேட்குறாங்க. அதில் நீங்கள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஒரு எல்லைக்கு மேலே அப்படி ட்ரிகர் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் நயமாக பதில் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பத்திரிகைக்காரனை நீங்கள் மண்ணை கவ வைக்கணும். அதுதான் ப்ரெஸ் மீட். அந்த டேலண்ட் ப்ரெஸ் மீட்டை வந்து பண்ணக்கூடிய அந்த டேலண்ட் என்னென்னா, அப்படி ஒரு வில்லங்கமாக ஒரு குதர்க்கமாக ஒரு கேள்வி கேட்டான்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரத்தை கேட்டு அவனை அடிக்கக்கூடாது. நீங்கள் பதில் சொல்கிறது மூலமாக காலி பண்ணணும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து எம்ஜிஆருடைய அரசியல் பார்க்கணும். எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் பண்ணுறாரு சோ ராமசாமி. எம்ஜிஆரை நேர்காணல் பண்ணுறாரு 80 வாக்கில். எம்ஜிஆரை நேர்காணல் பண்ணுறாரு, நேர்காணல் பண்ணுறாரு. அது இருக்கா துக்ளக்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த துக்ளக் பத்திரிகையில் இருக்குது. அப்போது வந்து எம்ஜிஆர் பதில் சொல்கிறாரு சோவை சுத்த விட்டார் எம்ஜிஆர் ஒரு கேள்விக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் அடிப்பார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி விட்டுவாருங்க. அதாவது அந்த பதில் மூலமாக வந்து ஷோவுக்கே அந்த அந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிடுவார். அந்த கேள்வி வந்து அவருக்கே ரிவர்ஸ் ஆகிடும். அப்படி சுத்த விட்டுருவார். இது டேலண்ட் எம்ஜிஆர். அப்போ தான் நான் வந்து எம்ஜிஆருடைய அந்த நேரங்கள் அந்த டேலண்ட்டை பார்த்து வியந்தேன் உண்மையிலே, அரசியல் அறிவை பார்த்து. வந்து எல்லாரையும் மறக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஷோவையே சுத்த விட்டவர் எம்ஜிஆர். நீங்கள் கலைஞர் கூட சொல்லிடலாம், கலைஞர் வந்து சாமர்த்தியமாக சாதுரியமாக பதில் சொல்லுவார் அது சொல்லிட்டு. ஆனால் எம்ஜிஆர் நீங்கள் அப்படி நினைப்பீங்க, எம்ஜிஆர்னால் அவ்வளோ டேலண்ட் இருக்கா இந்த மாதிரி பத்திரிகைகளை சந்திக்கிறது? எம்ஜிஆர் பண்ணுவார். அதை கடந்த காலத்தில் இருக்குது, நான் படித்தது தான் நான் சொல்கிறேன், கற்பனைலாம் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு கேட்டால் நீங்கள் அப்போது ரெண்டாவது இன்னொரு தலைமை இருக்கும் போது நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஒரு தலைமை வந்து பதில் சொல்லுது, ஒரு கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள்னா அந்த தலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் பதில் சொல்கிறாரு, திமுககாரரான்னு கேட்கும் போது அண்ணன் பதில் சொல்கிறாருன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும். அங்கே பொங்குறீங்க, கடைசியில் நீங்கள் எங்கே வந்து நின்னீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுககாரனான்ட்டான். யார் சொன்னது? யார்? இதே விசிகாவில் இருக்கிறவங்க யாரை சொன்னாங்க? ஆலூர் ஷானவாஸை நீ திமுககாரன்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சிச்சா கதை? அதான் விதி வலியதுன்னு சொல்கிறது. அதுதான் நிதானம் வேணும், பொறுமை வேணும். சரி, இப்போ அதே பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பயணித்த மறைந்த காடுவெட்டி குரு, அவங்களோட மகளும் அவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியில் சில நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு ப்ரெஸ் மீட்டெல்லாம் வச்சாங்க. அன்புமணி ஐயா இப்போது எங்கள் அப்பாவுக்கு நேர்ந்தது என்ன நேர்ந்ததோ அதுதான் ஐயாவே சொல்கிறாரு பாருங்கள், அன்புமணி தான் காடுவெட்டி குருவை இது அந்த மரணத்துக்கு காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டும் பதிய வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு இது முழுக்க யார் போடுறான்னு? காடுவெட்டி குரு போடுறான்னாரா? அப்படிலாம் கிடையாது சார். இங்கே வந்து நல்லா புரியுங்க, காடுவெட்டி குரு வந்து எப்படி வந்து திமுகவில் வந்து கலைஞருக்கு அடுத்தது வந்து வலிமையான தளபதிகள் வச்சுருந்தாங்க. இப்போ டிஆர் பாலு எப்படி, அதே மாதிரி இந்த துரைமுருகன் எப்படி, அந்த தளபதி எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாரோ அந்த மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி சேகர் பாபு எப்படி இருக்கிறாரு, முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு தளபதி சேகர் பாபு இருக்கிறாரு. அது மாதிரி ஒரு செந்தில் பாலாஜி ஒரு மாவட்டத்தில் எப்படி இருக்கிறாங்க அந்த மாதிரி. ஆனால் என்னென்னா இதை விட வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுக்க அடுத்த கட்சியில் வந்து அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரை பொருத்தி பார்க்கலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு தளபதி யாரையாவது வந்து முக்கியமானவங்களை வந்து ஒரு விமர்சனம் பண்ணி பேசணும். ஜெயலலிதா, ஏன்னா ஜெயலலிதா அவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, மற்றவங்களாம் அந்த துணிச்சலாக அதை பண்ணலை. அதனால் காடுவெட்டி குரு வந்து பேசியிருக்கிறாரு, சிறை போயிருக்கிறாரு, இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தமிழ்நாடு முழுவதும் பல தளபதிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு தளபதியாக வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வந்து காடுவெட்டி குரு இருந்தது உண்மை.
எல்லோரும் துணிச்சலாக பேசுவார். என்னென்னா இப்போ திடீர்னு ஜெயலலிதாவில் சாடணும்னா ஒருமையில் சாடுவார். அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் திரும்ப வந்து சாடணுமா ஒருமையில் சாடுவார். இப்படியே இருந்தது. ஆனால் அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனம் நொந்து போயிட்டார். வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருட்டடி பண்ணாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டம் தட்டினாங்க, இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல, அது வந்து குடும்பமே தான் பண்ணுச்சு. தனியாக டாக்டர் ராமதாஸ் தனியாக வந்து பண்ணார், இவர் தனியாலாம் பண்ணார்லாம் கிடையாது. ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து ஒரு கட்சியில் வந்து தனிப்பட்ட செல்வாக்கு உருவாகும் போது அந்த மட்டம் தட்டுற வேலை நடக்கும் சார். அது எல்லா கட்சியும் நடக்கும். அந்த வகையில் வந்து கேட்டால் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு வந்து வருது. அவரு கொஞ்சம் சுதாரிப்பாக இல்லை. அவர் வந்து கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து வந்து கட்சியில் அவருக்குன்னு தனியாக வந்து தனி சேவிங்ஸ் வச்சு பெரிய அளவில் தனியாக ஒரு இயக்கம் காண்ற அளவுக்கு அவர் வந்து இல்லை. அது வந்து உண்மை. அந்த எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. ஒரு இதை சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கேட்டால் வந்து ஒரு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற விசுவாசிகள் இருப்பாங்க. விசுவாசின்னு இல்லை, அந்த மாதிரி விசுவாசியாக அவர் இருந்துட்டார். அவ்வளோதான் தவிர மற்றபடி தனக்குன்னு எதுவும் அவர் ஒன்றும் பெருசாக சேர்த்து. ஆனால் காடுவெடிக்கு துரோகம் செஞ்சதே அவங்க தான். ராமதாஸ் குடும்பமே அது தனித்தனியாக கிடையாது. டாக்டர் ராமதாஸ் இல்லை, குடும்பமே தான், மொத்தமே தான்ற நான். டாக்டர் ராமதாஸ் அன்புமணி தனித்தனி கிடையாது. அப்போது எல்லாரும் சேர்ந்து தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஓரம் கட்டிட்டாங்க. இதுதான் உண்மை. இதில் தனியாக அன்புமணி ஓரம் கட்டிட்டார், ராமதாஸ் ஓரம் கட்டார். அதெல்லாம் அவங்களுக்கு செஞ்ச பாவம் தான் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ ஓரம் கட்டினாங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும். இப்போ வந்து குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, அப்போது தான் இருந்திருப்பாங்க அதே பெண்கள். ஆனால் மிக வலிமையாக பாமக பயணிக்குது சார். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அந்த அப்படி கிடையாது சார். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதுக்கு முதல்ல நீங்கள் கேட்குறக்கு முதல்ல முடிச்சிடும். நீங்கள் அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க. வலிமையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா புரிஞ்சுங்க சார். நீங்கள் இன்றைக்கி வலிமைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் சொன்னால் உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்கும். உடனே நீங்கள் இப்படி தான் சார் நீங்கள் பேசுவீங்க. வலிமைனா தனித்து போட்டிடுற நாம் தமிழர் கட்சி தான். அது 4% இருக்கட்டும், 8% இருக்கட்டும், 10% இருக்கட்டும், 15% இருக்கட்டும், 2% கூட இருக்கட்டும், தனித்து போட்டிட்டால் தான் அதுதான் வலிமை. மற்ற எந்த கட்சியும் வலிமையெல்லாம் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் ஒரு காலம். அண்ணன் திரும்ப வந்து நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ டோட்டல் பர்சன்டேஜ். இன்றைக்கி திரும்ப தான் முதலமைச்சர்னு கேட்டால் சாதி அடிப்படையில் தனித்தனியாக நின்னாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சாதி ஒடுக்கப்பட்ட வகுப்பு சேர்ந்தவங்க வந்து மொத்தமாக வந்து வாக்களிக்கிறாங்கன்னா அண்ணன் திரும்ப தான் முதலமைச்சராக இருக்கணும். சாதி வாரியாக சொல்கிறேன். சாதி பாகுபாடு இல்லை. சாதி பர்சன்டேஜில் நான் சொல்கிறேன், வாக்கு பர்சன்டேஜில் சொல்கிறேன். யாருடைய வாக்கு பர்சன்டேஜ் அதிகம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வந்து வாக்கு பர்சன்டேஜ் அதிகம். அப்போது யார் வந்து அப்படி தான். ஆனால் நீங்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதமாக இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான கட்சி இது மொத்தமாக வாக்குனா அப்படின்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சௌமியா அன்புமணி தோக்குறாங்க சொல்லுங்கள். அங்கேயே 1 இயர் வேட்பாளர் தான் போட்டி வேட்பாளர் 1 இயரை நிறுத்துவான். இல்லை அதுதான் சார். இப்போது 1 இயர் ஓட்டு வந்து அந்நியருக்கு இல்லைன்னு ஒரு டைட்டிலே விட்டாங்க இவங்க. அந்நியாருக்கே இல்லை, 1 இயர் ஓட்டு அந்நியாருக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு. எதுக்காக நான் அந்த கேள்வியை முன் வச்சுன்னா, வலிமையாக இன்னும் இருக்குன்னா, இப்போ ஒரு உதாரணம் தான் பேசுகிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கான சமூக நீதிக்கு போராடுறாங்க, பாசிசத்தை எதிர்த்து ஒரு குறிக்கோளோடு போராடுறாங்க இல்லையா. ஒரு போராட்ட களத்தில் திருமாவளவன் அவர்கள் அந்த விசிகா கட்சி தலைவர் பயணிக்கிறார். தன் இன மக்களுக்கான அந்த அடிமைத்தனத்தை மீட்டெடுக்கிறார் இல்லையா, அந்த போராட்ட களத்தில் இருக்கிறார் இல்லையா. இதே பார்வை தான் நான் ராமதாஸ் பக்கம், அதாவது அன்புமணி பக்கம் நான் வைக்கிறேன், இந்த கேள்வி வைக்கிறேன். மக்களுக்கு எதுவும் செய்யலைனாலும் அந்த இடஒதுக்கீடை தான் அவங்க முக்கியமாக புள்ளியாக வச்சு பயணிக்கிறாங்க. மக்களுக்கு இதுவரை என்ன செஞ்சுருக்காங்க அவங்க சமூகத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. ஆனால் அந்த மக்கள் வந்து இன்னுமே ஒரு குலதெய்வமாக சார். நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த இடத்துலையும் டாக்டர் ராமதாஸ் நான் குறைச்சிலாம் சொல்லவே இல்லை. புரியுதா சொல்லுது. ஆரம்பம் நான் நல்லா தான்ப்பா இருக்குது, ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தானே ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்னேன் கான்ஷிராம்க்கு ஈக்குவலான லீடர் சார் டாக்டர் ராமதாஸ். கான்ஷிராம்க்கு ஈக்குவலான லீடர், பால் தேக்கருக்கு ஈக்குவலான லீடர். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்குறேன் நான். எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துடுறீங்கல்ல நீங்கள். தொடர்ச்சியாக இப்போ நான் கேட்குறேன், கலைஞர் வந்து இறந்துட்டார் சார், அப்படியே அந்த கட்சி மொத்தமாக வந்து ஸ்டாலின்கிட்ட வந்துருக்கு, கொஞ்சம் கூட செதறாமல் அப்படியே வந்து ஸ்டாலின்கிட்ட. கலைஞர் பெறாத வெற்றியெல்லாம் ஸ்டாலின் பெறார். எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, என்ன ஸ்டாலின் கிட்ட மந்திரம் இருக்குது, என்ன மந்திரம் இருக்குது சொல்லுங்கள். நிதானம்ன்ற மந்திரம் இருந்துச்சு அவர் கையில். பொறுமையாக இருந்தார்.
அப்பா வந்து இன்னும் சொல்லப்போனால் எமன்கிட்ட சண்டை போடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பம் சண்டை போட்டு கலைஞரை காப்பாற்றுறது சண்டை போடுறாங்க. இயற்கையான மரணம் அடைகிறாரு. அந்த கட்சி அப்படியே இவர்கிட்ட வருது. கலைஞரை காட்டிலும் கூடுதல் வெற்றி, கலைஞர் பெறாத வெற்றி. அந்த நிதானம் பொறுமை வந்து இங்கே இல்லை. அவருக்கு அந்த ஒரு செயல் தலைவர்ன்ற அந்த பொறுப்பு கொடுத்தாரு, துணை முதலமைச்சர்ன்ற பொறுப்பு கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்துருந்தாரு. ரெண்டு சைட்லேயும் அங்கே வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்து, ஒரு பொறுமையாக இருந்து, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து. கிவ் அண்ட் டேக்னா கரெக்டான வார்த்தை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இங்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் போகுது சொல்லுங்கள். கேட்டால் சொல்லுவீங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவர் குடும்பத்தில் வந்து இன்னொரு பெண் இருக்கிறாங்க, அதெல்லாம் அங்கேயும் தான் இருக்கிறாங்க. கலைஞர் கொடுத்தா ரெண்டு ஃபேமிலி இருக்குது. ஆனால் கலைஞர் வந்து சர்வாதிகாரியாக இருந்தார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் சர்வாதிகாரியாக இல்லை. சர்வாதிகாரினா எல்லாரும் அடங்கி போகணும், எல்லாரும் அடங்கி போகணும். அந்த சைடு ஒரு சைடு மட்டும் கிடையாது. மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என் சொல்லுக்கு கட்டுப்படணும். அப்படி இருந்தது கலைஞர்கிட்ட. அப்படி தான் கலைஞர் அப்படி தான் குடும்பத்தை பொறுத்த சர்வாதிகாரியாக இருந்தார் கலைஞர். ஜனநாயகம்லாம் வெளியில் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து மதிப்பளிக்கிற கூட்டமாக இருந்தாங்க எல்லாருமே. அந்த ஒற்றை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலைஞர்ன்ற அந்த அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. இங்கே அது இல்லை, நடக்கலை. இங்கே சந்தி சிரிக்குது, நீ நான் அடிச்சு. அந்த சமூகம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நான் நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது சார். அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கிறப்ப தான் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே இப்படி எடுத்துங்க நீங்கள், டிஎம்கேக்கு வந்து சமுதாய வாக்கெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்தம் ஒரு அரசியல் கட்சி, ஒரு பொதுவான கட்சியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாதி கட்சி தான். அது எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன தான் வந்து கரடியாக கற்றுனாலும் சாதி கட்சி. நீங்கள் பேர் ஒன்றா பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்களுக்கான கட்சி. வன்னியர்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படித்த மக்களுக்கு தெளிவாயிட்டாங்க சார். வன்னியர்கள்லேயே வந்து படித்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாயிட்டாங்க. அதனால் வந்து அந்த பழைய அந்த இதில் இல்லை இப்போ. ஏன்னா இவங்க அடுத்தடுத்து இவங்க பண்ண வேலை, அந்த வன்னியர் சங்க அறக்கட்டளையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராமதாஸ் அறக்கட்டளை மாற்றினது, அது குடும்ப கட்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து டிக் பண்ணிங்கன்னா குடும்ப கட்சின்னு சொன்னால் முதல்ல இதை தான் பண்ண முடியும். அது குடும்ப கட்சி டிஎம்கே கூட நீங்கள் குடும்ப கட்சின்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகார சண்டை நடக்கவே இல்லை. எங்கள் குடும்பத்தில் எனக்கும் உனக்கும் நடிச்சுக்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப கட்சி. அங்கே ஒருமித்த கருத்தோடு அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குள்ள எந்த சலசலப்பும் அங்கே நடக்கலை. ஆனால் வந்து பார்த்தா அது குடும்ப கட்சின்னு பேசணும். நீங்கள் குடும்ப கட்சின்னு பேசணும். நீங்கள் கடைசியில் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லை, நீங்கள் அடிச்சிக்கிறீங்க. அப்போ அந்த சமுதாய மக்கள் எப்படி உங்களை மதிப்பாங்க? இப்போ நான் நேற்று இதுனா அந்த பசங்க போய் கேட்கும்போது, அன்புமணி பசங்க 2 பேரும் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க உங்கள் ஃபேமிலி பிரச்சனை. அதில் வந்து நீங்கள் கொண்டு வந்து கோகாமணியை கொண்டு வந்து கோக்குறீங்க. அவர் விசுவாசமாக இருக்கிறார் டாக்டர் ராமதாஸ். அவருக்கு ஒரு மனசு இருக்கலாம்ல சார். அவருக்கும் வயசாகிடுச்சு. அவரும் 5-6 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. எனக்கு ஒரு 30 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்குனது யார்? அன்புமணியை வழங்கினார், டாக்டர் ராமதாஸ் வழங்குறார். அப்போ அவர் விசுவாசமாக இருக்கல, என்ன தப்பு? விசுவாசமாக தான் இருப்பார் இல்லையா? அப்போ அவரை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து என்கிட்ட பிரிச்சுட்டாரு, எங்கள் தாத்தா வந்து எங்கிட்டேருந்து பிரிச்சுட்டாரு, எங்கள் தாத்தாவை நான் பேச முடியல, எங்கள் தாத்தா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றாரு, இதெல்லாம் பேசலாமா? அங்கே போய் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 30 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வந்து இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறாரு பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவர் தான் பண்ணார், இவர் தான் பண்ணார். அவர் வயசு என்ன? கோகாமணிக்கு வயசு என்ன? இந்த பசங்களுக்கு வயசு என்ன? நியாயமாக பேசணும்ல சார், தப்பு இல்லை. நீங்கள் இதெல்லாம் உங்கள் குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசுங்க. கட்சியில் என்ன இப்போ அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை இருக்குது, இந்த வேலை செய்யறது நீங்கள் வாக்களிக்கணும் அதை சொல்லுவீங்களா? அப்போ எதனால் அங்கே போய் அந்த பசங்க அது பேசுகிறாங்கன்னா வன்னியர் ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி சார்பாக நீங்கள் போட்டிடுறீங்கன்னா வேட்பாளராக இருந்து எதிர்த்து போட்டிடுறோம் அதே சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார். உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கணும், உங்களுக்கு எதுக்காக நாங்கள் வாக்களிக்கணும்? அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆளுங்கட்சியை சார்ந்த நாளைக்கு ஆளப்போகிற கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் நின்று ஜெயிச்சார்னா அவர் மூலமாக எங்களுக்கு நிறைய நல்லது கிடைக்கும்ல. யார் மூலமாக நன்மை அதிகமாக கிடைக்கும் சார்? 2 கேண்டிடேட் நிற்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒரு கேண்டிடேட், ஆளுங்கட்சியாக வரக்கூடிய வந்து ஒரு கட்சியில் இருக்க ஒரு கேண்டிடேட். அது நான் திமுகன்னு சொல்லலை, ஏதோ ஒரு கட்சி. இப்படிதான் சொல்கிறது. யாருக்கு வாக்களிப்பாங்க? ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க வந்து நின்னாங்கன்னா வேலைகள் நிறைய நடக்கும் அப்படின்னு வாக்களிப்பாங்க. நீங்கள் சொல்லலாம் அதிமுக கூட ஆளுங்கட்சி ஆயிரம் சொல்கிறேன், அது ஆன பிறகு பார்க்கலாம். இப்போ யார்
ஸோ அதனால் அதே நீங்கள் அதிமுக நீங்கள் வந்து பேசாத பேச்சா நீங்கள்? நான் கேட்குறேன். இதே எடப்பாடியை நீங்கள் என்னென்ன தான் பேசியிருக்கீங்க? நிர்வாகம் என்னன்னு தெரியுமா? டயர் நக்கின்னு பேசலையா நீங்கள்? இப்போ புரியுதுங்களா? அதுதான் இப்போ மைனஸ். எப்போவுமே இதெல்லாம் வந்து அன்றைக்கி ஏதோ சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இதே லீடருங்க தான் அப்போ உட்காந்துருக்குறாங்க, கோகா மணி இவங்க தான் உட்காந்துருக்காங்க. டயர் நக்கி அந்த நக்கி இந்த நக்கின்னு பேசுறது இல்லையா? இப்போ அந்த வார்த்தை அவங்க எப்படி இருக்கும்? அவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாங்கல்ல சார் அவங்க கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து முதல்ல அன்புமணி வந்து கட்சி கட்டுப்பாட்டில் இருக்குது. போலியான கோபத்தெல்லாம் யார் கட்டிடணும்? அப்படியே அப்பா அம்மா ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற பத்திரிக்கையாரனை சாவடிக்கூடாது. அவன் கேள்வி கேட்குறான்னா கோவப்படாமல் பேசுங்க. நீங்கள் கோவப்படுறவங்க இல்லை, உங்கள் கோவத்தை எல்லோரும் நாங்களாம் பார்த்துன்னுக்குறோம். அவன் பத்திரிக்காரன் பார்க்க அவன் முகத்தை கூட பார்க்கல. நம்ம பத்திரிக்காரன் யார் கேள்வி கேட்டோம் அவன் முகம் தெரியல. நீங்கள் கோவப்படுறது தான் எங்களுக்கு தெரியுது. இந்த தொலைக்காட்சி பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த செல்ஃபோனில் அடுத்த நிமிஷம் வருது. அவ்வளோ நீங்கள் கோவப்பட வேண்டியது ஆவேசப்பட வேண்டியதுலாம் கிடையாது. உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரம் நம்ம எப்படி மேற்கொள்ளணுன்றதை முதல்ல பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. அங்கே போய் கோகாமணி போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப சண்டையில் இருக்கக்கூடாது. அங்கே என்ன பிரச்சனை? கோகாமணி வந்து ஊழல் பண்ணார் சொல்லுங்கள். கோகாமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் கமிஷன் வாங்கினார் சொல்லுங்கள். அதுதான் அரசியல். அதோடு வந்து கேட்டால் எங்கள் தாத்தாவை பார்க்க விடல, எங்கள் தாத்தாவுக்கு நான் அப்புறம் சுட்டு வைப்பேன், எங்கள் தாத்தாவுக்கு நான் தான் குழம்பு ஊற்றுவேன், எங்கள் தாத்தா பேசவே மாட்டேன்றாரு, எங்கள் தாத்தாவை பிரித்து வச்சுருக்கிறாங்க. தாத்தா விவரமாக இருக்கிறாரு. எது தாத்தா விவரமாக இருக்காரு? விவரமாக இருக்கிறாரு. இன்னும் 10 வருஷத்துக்கு அசைக்க முடியாது டாக்டர் ராமதாஸை. எது அது தெரியும். இப்போ அதுதான் இப்போ பிரச்சனையா. இப்போ இன்னும் 10 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது அவரை. நீங்கள் ஒன்றா பாருங்கள். போட்டி வேட்பாளர் அங்கங்கே நிறுத்தி இருக்கிறாருன்னா அப்போ அது உங்களுக்கு அந்த உள்ளபடியாக அந்த வருத்தம் இருக்குது. ஓட்டு பிரியுது, செதறுது. பல இடத்துல டெபாசிட்டே வாங்க போகிறதில்ல 2 தரப்புலையுமே. ஊர் 2 போட்டால் நான் சொல்ல மாட்டேன் கூத்தாடின்னு சொல்லிட்டு. கூத்தாடி சொன்னாலும் பிரச்சனையாது. சரிங்க சார், அந்த கூத்தாடியை சொல்லலை சார். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.